நம்மளை யாராவது புகழ்றாங்களா? இந்த அம்மா பாரியா தான் பிள்ளைக்கு சோறு ஊட்டுது, இல்ல இல்ல. அதே ஊராம் பிள்ளைக்கு சாப்பாடு ஊட்டினா, ஊராம் பிள்ளையோட மலத்தை கழுவி விட்டா, ஊராம் பிள்ளைய தூக்கி ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானா வளரும். அதுதான் ஊழியம். நம்ம ரெக்கவரி கேன்ஸ் ஊழியத்தின் மூலமா 3-4 சபைகள் பேசி வச்சிருக்கேன் பாஸ்டர்மார்கள் கிட்ட. எல்லாமே இண்டிபெண்டன்ட் சபைகள், சின்ன சின்ன சபைகள். அந்த சர்ச் பேரை போட்டு, அந்த சபை பேரை போட்டு முதலாம் பரிசு அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறியாத பிள்ளைகள் வெளியே இருந்து அவங்க சாப்பாட்டுக்காக அமுச்சு விட்டாலும் சரி, அவங்க பெற்றோர்கள் இல்ல வீட்டுல கிடந்து செல்போனை பாட்டு நோண்டிக்கிட்டு இருக்கான், இல்ல வெயில்ல கிடந்து பம்பரம் விளாடுறான், கோழி விளாடுறான், காத்தாடி விடுறான், டிவி பார்த்துக்கிட்டே கிடக்கான் இந்த லீவுல மே மாசம் அப்படின்னு அமுச்சு விட்டாலும் அந்த பிள்ளைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட பைபிள் வசனம் நம்ம 7 நாள் நடத்துறோமா, அதுல பதிலே சொல்ல தெரியல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட அம்மா பேர் என்னம்மா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட அம்மா பேரு வேண்டாம். அந்த பிள்ளைகளுக்கு பதில் சொல்ல தெரியல, பரவாயில்ல. அந்த பிள்ளைகள் எல்லாருக்கும் என்ன பண்ணுவோம், முதல் பரிசுன்னு போட்டு இந்த மாதிரி ஷீல்டு கொடுக்கலான் இருக்கோம். அதுக்கு சப்போர்ட் பண்ண விரும்புகிற நண்பர்கள் என்னோட லைனுக்கு என்ன பண்ணுங்க, வாங்க. ஒரு சில பிளான் நிறைய வச்சிருக்கேன். நீங்க உதவினால் தமிழ்நாடு முழுசும் என்ன பண்ணலாம், இந்த விடுமுறை வேதாகம பள்ளியில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறியாத பல பிள்ளைகளை முதல் பரிசு வாங்க வைக்கலாம். அந்த பிள்ளைகளை அதை தூக்கிட்டு போவோம். அம்மா அம்மா அதை பாருமா, நான் போனேன் இல்லம்மா பிபிஎஸ்ல, அங்கே எனக்கு இந்த மாதிரி ஷீல்டு கொடுத்தாங்கம்மா. அவங்க அம்மா அப்பா பார்ப்பாங்க, இது என்னல போட்டிருக்கு, படிக்க தெரியலையா, ஏமா முதல் பரிசுன்னு போட்டிருக்குமா. அப்படியா, சர்ச்சில் போய் என் பிள்ளை முதல் பரிசு வாங்கியிருக்கு பாரியா. இயேசு கிறிஸ்து என் பிள்ளைய என்ன பண்ணியிருக்காரு, முதலாவது பிள்ளையா மாத்திருக்காரு. யாருமே இந்த மாதிரி பண்ணலைங்க. என் பிள்ளைய முதலாவதா காமிக்கல, என் பிள்ளைய மகிமைப்படுத்தல. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ வணங்குறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏத்துக்கிட்ட ஒரு திருச்சபை, அந்த சர்ச்சில் என் பிள்ளைக்கு என்ன பண்ணியிருக்காங்க. அப்போ வரும் பாருங்க ஒரு கண்ணீர், ஆனந்த கண்ணீர் பெற்றோர்கள் கண்ணில். அந்த கண்ணீர் அவங்க துக்கத்தை சந்தோஷமா என்ன பண்ணலாம், மாற்றலாம்.